ஒரு மரத்திட வேர் எப்படி போகும்? ஒரு மரத்திட வேர் பூமிக்குள்ள போகும்போது சும்மா மண்ணுக்கு கீழே இப்படி சும்மா போயிட்டு இயலுமா? அந்த மரத்திட வேர் பூமிக்குள்ள போகும்போது இன்னொரு மரத்திட வேர் இந்த வேரோட முட்டும். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லுகள் அந்த வேர்ல முட்டும். இந்த கல்லை தாண்டி இன்னொரு மரத்திட வேரை தாண்டி இந்த வேர் பூமிக்குள்ளால ஓடினாதான் வெளியில இருக்கக்கூடிய உம்மாண்டி சொல்ற மரம் வளரையில. இந்த உம்மாண்டி சொல்ற மரம் வளர்ந்தாதான் அந்த மரத்துல வாயிற பூ, அந்த காய், எங்களை மாதிரி பிள்ளைகள் நல்லா வரையணும். இப்ப இந்த மரம் எப்படி, இந்த மரத்திட வேர் எப்படி பூமிக்குள்ள கீழே போகும்போது இன்னொரு மரத்திட வேர் முட்டுமோ, பூமிக்குள்ள இருக்கிற கல்லுகள் எப்படி முட்டி நொந்து வேதனைப்பட்டு போகுமோ, அத மாதிரிதான் எங்கட வாப்பா எங்களை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி இந்த சமூகத்துல கஷ்டப்படுறாரு. எப்பயாவது வாப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் பவல் திங்கள சொல்லியிருப்பாரா? உம்மா வச்சு சொல்லுவா, அடே 9 மாசம் 10 மாசம் உன்னை பெற்று சுமந்தவடா நான். வாப்பா ஒரு நாளாவது சொல்லியிருப்பாரா, அடே உன்னை படிக்க வைக்கிறதுக்கு, உனக்கு சின்ன தாரத்துக்கு, நீ கேட்கிற டெனிமை வாங்கி தாரத்துக்கு, நீ கேட்கிற போனை வாங்கி தாரத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வாப்பா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. வாப்பா வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர்கிட்ட ஏச்சு வாங்கியிருப்பாரு? வீட்டுல ராஜா மாதிரி இருப்பாரு, வேலை செய்யற இடத்துல உங்களோட வாப்பாவை டேன்னு கூப்பிடுவாங்க, புஸ்காரம் ஏசுவான். வெயில்ல இருப்பாரு, சண்டை வாப்பாவோட சண்டை பிடிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு எவ்வளவு கவலையோட வருவாரு. எப்படி பூமிக்குள்ள இருக்கிற வேர் கண்ணுக்கு தெரியாம போகும், அத மாதிரி உங்களை வாழ வைக்கிறதுக்கும் உங்களோட வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு.